ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்முடைய சித்தர்களை குறித்து ஒரு விஷயத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அவர்கள் கண்டுபிடித்த ஒரு வசியம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அகத்தியர் பரிபூரணம் என்ற ஒரு நூல்லேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தகவல். ஸோ இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது சித்தர்களுடைய பாடலில் படிக்கும் பொழுது நம்முடைய அகத்தியர் தெளிவாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு. அவர் எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய பாடலில் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. இது என் பார்வைக்கு எப்படின்னா, நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு உண்மைத்தன்மை ஆய்வுக்கு விவாதத்துக்கும் உரிய ஒரு விஷயந்தான் இது. அதனால் நான் இதை ஒரு தகவலாக தான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். உதாரணம், கோவிலில் இறைவனை தரிசித்த பிறகு பெரியவர்கள் ஆன்றோர்கள் சந்தித்த அவங்கள விட்டு கிளம்பும்போது எல்லாரும் ஹிந்து ட்ரெடிஷ்னலில் ஒரு விஷயத்தை செய்வாங்க. அது என்னென்னா, விபூதியை அவங்களுக்கு அடிப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். கால ஓட்டத்தில் பெரியவர்கள் அந்த விபூதியை வாங்கி ஒரு பழக்கம் வந்ததுனால கோவிலில் இந்த மரபு இன்னும் வழக்கத்தில் தான் இருக்குது. இந்த விபூதியானது அதை அணிந்து கொள்கிறவர்கள் தீவினைகள் காப்பு, அதாவது ஒரு கவசம் போல் அவங்கள காப்பாற்றுறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. சம்டைம் செல்வத்தையும் தருது. சரி, இந்த விஷயத்தை நம்முடைய அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு சாதாரண விபூதி இது எல்லாமே. ஆனால் நம்முடைய அகத்தியர் என்ன பண்ணுறாருன்னா, வசிய திருநீரை தயாரிக்கக்கூடிய பல்வேறு முறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது அகத்தியர் சொன்னது. பெரும்பாலும் மலையாள மாந்திரிக நூல்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தென்படும். இன்றைக்கி பார்க்க போகிறது வசிய திருநீற்றினை தயாரிக்கக்கூடிய ஒரு முறை. அகத்தியர் பரிபூரணம் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல். அந்த பாடலில் பார்ப்போம். என்ன அப்படின்னா, கிருபையுள்ள புலத்தியனே சியமொன்று கணிதமுடன் சொல்கிறேன் நன்றாய் கேளு. துருவமுள்ள உருத்திர பூமியிலே சென்று சுகமான வெந்த அஸ்தியை எடுத்து மைந்தா அருவமுள்ள அகஸ்தியுடன், அதாவது அஸ்தியுடன் விஷ்ணு மூலி ஆதி சக்தி தன்னுடனே வேறும் கூட்டி கருவையினி சொல்கிறேன் லட்ச பாலர கருணையுடன் ராணுரைத்த உண்டே செய்யே. அடுத்தது, செய்யடா உருண்டைதனை லற வைத்து செம்மையுடன் நெருவெடுக்கி புடத்தை போடு. மெய்யடா சொல்கிறேன் நீரிப்போகும் வேகாந்த மானதுரு நீற்றை வாங்கி வையடா ஜவ்வானது புனுகும் சேர்த்து மார்க்கமுடன் அங்கென லட்சம் மோதி மையமென்ற நெற்றியிலே விபூதி பூசி மார்க்கமுடன் அரசிலிடன் சென்று பாரே. மூணாவது பாடல், சென்று மிக நின்றிட நேயி ராச மோகம் சிவசிவ ஜெகமோகம் ஸ்ரீ வசியமாகும் அண்டர் பிராணருள் பெருகி சியமுண்டாகும் அப்பனே ஓம் கிளியு ரியூ மென்று பண்டு போலி லட்சமுரு வேற்றி பின்னர் பாலகனே லாடமிசை பூசி சென்றாள் தொண்டரற்ற சத்ருக்களை வணங்குவார்கள் துஷ்டமென்று மிருகமெல்லாம் சியமாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு நம்முடைய அகத்தியர். இந்த பாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு வார்த்தைக்கு நடுவில் ஒரு வார்த்தைக்கு பிறகு கேப் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு பாடல்லையும் என்னென்னா, அந்த கேப்பே இல்லாமல் கண்டினியூவாக இருக்குது. ஒரு வார்த்தைக்கு இடையில அந்த இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பாடல். ஆக்சுவலி இந்த பாடலில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அகத்தியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி இதை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை சொல்கிறார். நான் இந்த தகவலை
என் பார்வைக்கு ஒரு தகவலாக தான் தெரியுது. இதை நம்ம செய்ய முடியுமா முடியாதா என்பது ஆய்வுக்குட்பட்டது, அது விவாதத்துக்கு உட்பட்டது. அவ்வளோதான். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் செய்யுங்க. எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஆனால் அந்த பாடலுக்கான அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த அர்த்தம் ரொம்ப ஆச்சரியத்தை எனக்கு தந்தது உண்மையாகவே. என்னென்னா, நம்ம என்ன பண்ணணுமா, நாம் ஆதி குருவா இருக்கக்கூடிய நம்முடைய சிவனை விரும்பி நம்பி, சிவன் விரும்பி இருக்கக்கூடிய, அவர் வசிக்கும் இருக்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று எரியும் அந்த பிணம், அந்த சுடலை இருக்குல்ல, அது பேர் சுடலைன்றாங்க. அந்த சுடலில் இருந்து நல்ல வெந்த அஸ்தியை கொஞ்சம் சேகரித்து எடுத்து வந்து அதை எடைக்கு சம அளவில் என்ன பண்ணணும்னா, விஷ்ணு கரந்தியின் வேரை சேர்த்து கல்வத்தில் இட்டு அதோட கூட தாய்ப்பாலை கொஞ்சம் சேர்க்கணும். தாய்ப்பால் சேர்த்து அதை நல்லா அரைச்சி உருண்டையாக ஆக்கி கொள்ளணும். தாய்ப்பால் பட்டா போதும் அதில். அப்படி தான் அவர் சொல்கிறார். அந்த உருண்டை என்ன பண்ணணும், சூரிய ஒளியில் கொஞ்சம் நல்லா உலர விட்டு எடுக்கணுமா. அதுக்கு பிறகு 4 வரட்டிகளை எடுத்து புடம் போடணும். இதனால் என்ன நடக்குதுன்னா, அந்த உருண்டைகள் என்ன ஆகும் அப்படின்னா, வெந்து ஒரு நீர் மாதிரி போயிருக்கணும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். அப்போ அந்த புடம் போடும்போது அதை ஒரு அகல் விளக்குக்குள்ளே வச்சு நம்ம போடணும். அது ஒரு நீர் மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு இந்த இதை வெளியே அதுக்கப்புறம் எடுத்துட்டு, இந்த திருநீற்றோட இந்த தண்ணி மாதிரி இருக்கும், அது கூட ஜவ்வாதையும் புணுகும் சேர்த்து ஒரு சின்ன செமிழில் நாம் சேகரித்து வச்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மை மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி இந்த திருநீற்றின் இருந்து சிறிதளவு எடுத்து நாம் கைகளில் வைத்துக்கொண்டு அங்கு அப்படின்னு சொல்லி 1,00,000 முறை நாம் அந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லிட்டு அதை நாம் நெத்தியில் பூசிக்கிட்டு நாம் ஒரு அரசர்கிட்டையோ, அரசர்னால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பணக்காரங்க, யார் மேலதிகாரிங்க யாராக இருந்தாலும் சரி, அரசர்கிட்ட போய் கிட்ட போய் நின்னாலே என்ன நடக்கும் அப்படின்னா, அரசரே வசியமாவார்களாம். இதுக்கு என்ன பேரா, ராஜவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் என்னென்னா ஜகமோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பெண் வசியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருநீற்றில் இருந்து சிறிதளவெடுத்து கைகளில் வச்சு ஓம் கிளிரி அப்படின்னு 1,00,000 முறை நம்ம ஓதி நெத்தியில் விபூதியை பூசி கொண்டோம் அப்படின்னா எதிரிகள் வணங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ், விலங்குகள் உங்ககிட்ட வசியமாகும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அகத்தியர் பரிபூரணம் உள்ள இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் என் பார்வைக்கு ஒரு தகவலாக தான் தெரியுது, ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி அவங்க இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை, அப்படி ஒரு திங்கிங் தான் வருது தவிர இது எப்படி செய்யணுன்ற ஒரு திங்கிங் எனக்கு வரல. கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அகத்தியர் இந்த விஷயத்தை எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை எப்படி அவர் செய்திருப்பார், அதை செயல்படுத்தியிருப்பார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதை மக்களுக்கு எல்லாருக்கும் அதை வெளிப்படையாக தன்னுடைய நூல்லையும் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருது கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை ஒருத்தர் செய்திருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு மாந்திரிகர், ட்ரை பண்ணியிருக்கிறாரு. மருத்துவர் மாந்திரிகர். அவர் ட்ரை பண்ணி, அதாவது அகத்தியர் சொல்கிற அளவுக்கு ஒரு நிகராக ஒரு சக்ஸஸ் ஓரளவுக்கு அடைஞ்சு அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அனுபவத்தை என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவர் நிறைய விஷயங்களை ஆச்சரியமான தகவலாக சொன்னார். இது உண்மைதான். பட் ஆனால் அது பண்ணுறது கஷ்டம். அது சிவனுடைய அனுகிரகம் இருப்பவர்களால் மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இதை செய்தவருடைய அனுபவம். இது என்னுடைய அனுபவம் அல்ல. என் பார்வைக்கு இது ஒரு அற்புதமான தகவல். அது தகவலாக தான் இருக்குது. நன்றி. அடுத்த பதிவில்
இதே போல் வேறு நிறைய விஷயங்கள் நம்முடைய அகத்தியர், போகர் நிறைய பேர் வசியங்களை குறித்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம லைஃப்பில் ரொம்ப ஈஸியான விஷயங்கள், நம்ம ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பதிவில் அதெல்லாம் பார்க்கலாம். மிக்க நன்றி. இந்த பதிவு தொடரும். உண்மையாகவே நிறையா பதிவுகள் இருக்குது. போகரை குறித்து, அகத்தியர் நிறைய வசிய முறைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. திலகமிடுறது, வசிய காப்பு எப்படி ரெடி பண்ணுறது, இதை மாதிரி எந்திரங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள், கருவுரா சொன்னது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் வசியம்னு இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சித்தர்களுக்குரிய பல விஷயங்கள், என்னுடைய தேடுதலில் எனக்கு கிடைத்த சில பாடலுக்கு அர்த்தங்கள், அதை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வரும் கூட. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.